இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அடியே அனு, கூப்பிடுறது காதல விழுதா? ஆரத்தி தட்டை ரெடி பண்ணி வச்சிட்டியா இல்லையா? அவங்க வந்துருவாங்க, சீக்கிரம் ரெடி பண்ணு. ஆமா, இது ரெடி ஆயிடுச்சு. அட நீங்க வேற எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு சொல்றீங்க. எங்க என் தங்கச்சி கோல்ட் மெடல் ஜெயிச்சிருக்கா பாக்ஸிங் சாம்பியன்ல. ஆனா நீங்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டீங்க பாஸ் கிட்ட சொல்லி. அட சொல்லி பாருங்க, நேஷனல் சாம்பியனோட மாமான்னு. சரிடா, போய் உங்க வேலைய பாருங்க. அதையே கட்டிட்டு அழுங்க, சரியா? நான் சொல்லிடுறேன் உங்க மாமாவுக்கு பாக்ஸிங்ல பிடிக்காதுன்னு. உன் புருஷன்கிட்ட இப்படி அடி பேசுவ? மூளை கெட்டு போச்சா உனக்கு? ஒருவேளை அவர் தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா? நீ வேறமா, உனக்கு தெரியுமா உன் மாப்பிள்ளை இது வரைக்கும் எதையும் தப்பா எடுத்ததுல எடுத்துக்கோ மாட்டாரு. அப்புறம் தப்பா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. நான் யாரு? நேஷனல் சாம்பியனோட அக்கா. யார பார்த்து பயப்பட மாட்டேன். இதோ வந்துட்டா உன்னோட பாக்ஸர். சீக்கிரம் போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. வா. அம்மா நல்லா இரு, நல்லா இரு என் கண்ணு. ஒரு நிமிஷம். என்னாச்சு? என் தங்கச்சிக்கு கண்ணு படக்கூடாது. கோச் சார், நீங்க என் தங்கச்சியோட வாழ்க்கையில ஒளியேத்தி வச்சிட்டீங்க. உங்களாலதான் இன்னைக்கு என் தங்கச்சி நேஷனல் சாம்பியன் வின் பண்ணிருக்கா. ரொம்ப கரெக்ட்டா சொன்னக்கா. கோச் சார் தான் பெஸ்ட். ஒரு கோச் எப்ப பெஸ்ட் ஆவாங்கன்னா அவங்க ஸ்டூடண்ட் பெஸ்ட் ஆகும்போது. நீ என்னோட திறமைசாலியான ஸ்டூடண்ட். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் சார். அம்மா, எனக்கு முன்னாடி கோச் சார் ஆரத்தி எடுங்க. இல்ல வேண்டாம். ஏன் வேண்டாங்கறீங்க? ஆரத்தில முதல் உரிமை உங்களுக்கு தான். நல்லா இருமா. எல்லாம் முடிஞ்சதா? சீக்கிரம் போய் முகம் கை கால் கழுவிட்டு வா. பசிக்கும்ல உனக்கு? அக்கம் பக்கத்துல இருந்து உன்னை பார்க்க வருவாங்க. ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்கப்பா நீங்க. பசினால எனக்கு அப்படியே மண்டையே சூடாகுது. அம்மா, ஏதாவது சாப்பிட கொடுமா சீக்கிரம். எல்லா மீடியாக்காரங்க வீடியோவால. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை பொண்ணா மாத்தணும். வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஐயோ வேண்டாம். ஐயோ ஏன் பொண்ணா மாத்துறீங்க? என்ன இதெல்லாம்? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியா? யாருடைய கண்ணு பற்ற கூடாது. இப்ப ஆண்டவனா பார்த்து உனக்கு ஒரு மீடியால ஒரு பையனை காட்டணும், உனக்கு பிடிக்கிற மாதிரி. என்ன பேசுற? எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு இதுதான் ஒலிம்பிக் ஜெயிக்கணும், மறுபடியும் ஜெயிக்கணும், தொடர்ந்து 3-4 தடவை ஜெயிக்கணும். அப்பதான் என் பேரும் மேரிக்கும் அக்கா மாதிரி பிரகாசிக்கும். நடக்கும். அதை விட பெரிய பேர் வாங்குவ. ஆனா உன்னோட மேரிகாம் அக்கா கூட தான் கல்யாணம் பண்ணிருக்காங்களே. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு என்னோட பாக்ஸிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கோச் சார் மாதிரி நான் நிறைய பேரை தயார் பண்ணணும். அவங்க எல்லாம் தேசத்துக்காக மெடல் ஜெயிக்கணும். அட கடவுளே, இவ்வளோன்னு இருந்துகிட்டு இவ்வளவு பேசுறியா நீ? பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் ஒரு பையன் வருவான், அவன் மனச கொள்ளடிச்சிட்டு போவான். அப்புறம் சொல்லுவ நீ, அக்கா மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. கல்யாண ஆசைலாம் உனக்கு தான், எனக்கு கிடையாது. அதனாலதானே நீ அந்த அப்பாவி மாமாவை மயக்கி கட்டிக்கிட்ட. இல்ல வேண்டாம். கோச் சார், அவளை பிடிச்சு வைங்க. ஆமா, நீங்க ஏன் சைடா இல்ல அக்கா சைடா? கோச் சார் ஏன் சைடு தான். நீ என்ன சொன்னப்போ சொல்லு. உண்மையதான் சொன்னேன். நீ மாமாவை மயக்கிட்ட.
கட்டிக்கிட்ட ஏன் நில்லு. இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஷாலு இப்ப இந்த ஊருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கா. ரொம்ப சீக்கிரம் ஒலிம்பிக்ல விளையாடுவா. இந்த நாட்டுக்கே நல்ல பேர் வாங்கி கொடுப்பா. எனக்கு ஷாலு மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை என்னோட கை மட்டும் சரியா இருந்திருந்தா அந்த மெடலை நான் வாங்கியிருப்பேன். கோச் என்ன புகழ்ந்திருப்பாரு. ஷாலு நான் வாங்க வேண்டிய மெடலையும் என்னோட காதலையும் ரெண்டையும் பிரிச்சுட்டா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். அடுத்த வருஷம் இந்த சாம்பியன்ஷிப்ல ஷாலும் இருக்க மாட்டான், காம்படிஷனும் இருக்காது. அட சார், நீங்களா? மெடல் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு உழைச்சியோ அதை விட டபுளா பண்ணணும். அப்பதான் உன்னால ஒலிம்பிக்ல செலக்ஷன் ஆக முடியும். ரெடியா? Chalu, come on, Chalu, faster. Chalu, go faster. Chalu, come on, Chalu. Come on, follow me. Fast. Chalu, come on, faster. Chalu, No, sir. உலகத்தோட சிறந்த வீரர்களோட மோத போறாங்க. இப்படி இருந்தா ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்க முடியுமா? Come on. Relax.
சார் நீ வார்ம் அப் பண்ணு, நான் வந்துடுறேன். சோனி, நீ வந்துட்டியா? ஐ மீன், உன் கை சரியாயிடுச்சா? ஆமா, கொஞ்சம் லேட்டா சரியாச்சு. இல்லனா நான் உன்ன மெடல் ஜெயிக்க விட்டுற மாட்டேன். அப்படியா? சோனி, ஷாலு மெடலை எப்படி ஜெயிச்சான்னு தெரியுமா? அவ ஒரு பெஸ்ட் ஃபைட் கொடுத்தா. சரிதான் சார். அப்ப இன்னைக்கு பார்க்கலாம் யார் பெஸ்ட் ஃபைட்ட குடுக்குறாங்கன்னு. சோனி, இன்னைக்கு ட்ரைனிங்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு கை சரியாகல. சோ ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. ஷாலு, சொல்லுங்க சார். நீ ரிங்குக்கு போ. ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல கோச் சார் மெடல் ரெண்டுமே என் கையை விட்டு போயிடும். More harder. சோனி, என்ன பண்ற நீ? லவ் பண்றவங்கள உங்களுக்கு தான் ஷாலுக்கு முன்னாடி நல்லா தெரிய மாட்டேங்கிறேன். என்னோட டேலண்ட்டும் தெரியல, என்னோட லவ்வும் தெரியல. அதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சொல்ற நீ? சார், நான் உங்களுக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கி தருவேன். ஒரு கோச் விருப்பப்படுற எல்லாமே நான் உங்களுக்கு தருவேன். இன்னொன்னு நான் உங்களுக்கு தருவேன். என்னையே நான் உங்களுக்கு தருவேன். சோனி, என்ன பண்ற நீ? சோனி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஷாலுவை தான் லவ் பண்றேன். நான் ஏன் இதை அவகிட்ட சொல்லனா? அவ ஒலிம்பிக்ஸ்க்கு தயாராயிட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு புரியுது சோனி, இதை கேட்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இதுல ஏன் தப்பு இல்ல, உன் தப்பு இல்ல. காம்படிஷன் நெருங்கிட்டு வந்து உன்னோட பிராக்டிஸ்ல கவனத்தை செலுத்து. பிராக்டிஸ் பண்ண பண்ண நீ எல்லாத்தையுமே மறந்துடுவேன். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க ஷாலு? இப்படிதான் பொறுமையா ஓடுவியா? இந்த சான்ஸ் எவ்வளவு முக்கியமானது. இன்டர்நேஷனல் இப்படிதான் விளையாடுவியா? மூக்க உடைச்சிருவ போல இருக்கே. என்ன பண்ற ஷாலு? என்ன பண்ற சோனி? என்ன பண்ற நீ? நான் உன்னை இன்னைக்கு விடவே மாட்டேன்டி. ஏய் சோனி, நான் பைத்தியம் ஆயிட்டேன். ரொம்ப மெடிக்கல தெரியறல. கோச் கூட ஒரு மெடல் வாங்கிட்டேன்னா நீ அவ்வளவு தனா விட்டு பண்ணுவியா? உன்னை நான் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன்டி. சோனி, விடு. என்ன ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? இங்க பாரு, நான் தேவையில்லாம பிரச்சனையில மாட்ட விரும்பல. நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். உனக்கு அப்படி மெடல் வேணும்னா அதுக்காக நல்லா உழைக்கணும். புரிஞ்சுதா? எல்லாம் உனக்கு தான் சொந்தமா? மெடல், கோச் சார், அப்புறம் சோனி கிட்ட வராத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாமே உனக்கு மட்டும் தான் சொந்தமா? சாலு, சாலு, சோனி, என்ன பண்றீங்க நீங்க? சொல்லுங்க, ஏன் சண்டை போடுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அட சொல்றேன்ல, சொல்லுங்க. அம்மா, சாலு அம்மா, சாலுவோட அம்மா வெளியில வாம்மா. என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? விடு. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ரெண்டு பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இது என்ன மைதானமா? விடு. அம்மா, இவதான் ஆரம்பிச்சா. போய் சொல்லாத, நீ தான் ஆரம்பிச்ச. போதும், ரொம்ப பேசுற. போதும், நிறுத்து. வா, உள்ள வா. மெடல், அப்புறம் கோச் எல்லாரையும் நீயே கைப்பற்றிக்கலாம்னு நினைச்சுக்கிறியா? நான் உன்னை விட மாட்டேன்டி. விடு. சோனி, கிளம்புங்கிறது போங்கிறது. என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. சொல்லிட்டேன். கிளம்பு. அம்மா, கோச் சார் வந்திருக்காரு உன்னை பார்க்க. சார், பெயின் அதிகமா இருக்கா? ஃபர்ஸ்ட்டை விட பெட்டரா இருக்கு. பட் ஸ்டில் பெயின் இருக்கு. இதெல்லாம் என்ன சார்?
சோனி மட்டும் இந்த ஒரு பொண்ணா இல்லாம இருந்திருந்தா அவளை நான் போலீஸ்ல ஒப்படைச்சிருப்பேன். அப்பா விடுங்க, அமைதியா இருங்க. கோச் சார், எனக்கு என்னமோ சோனிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. நீங்க அவகிட்ட பேசி பாருங்களேன் ப்ளீஸ். பேசுறதா பேச்சை தாண்டி விஷயம் இப்ப வேற எங்கேயோ போயிடுச்சு. யூ டேக் ரெஸ்ட். சார் குட் மார்னிங் சார். நில்லு, இனிமே பிராக்டிஸ் கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. ஏன் சார், ட்ரைனிங் என்ன ஆகும்? காம்படிஷன் இருக்கு அடுத்த மாசம். நான் உன்னை 1 வருஷத்துக்கு பாக்ஸிங்ல இருந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா எதுலையுமே நீ கலந்துக்க முடியாது. கிளம்பு. ஆனா சார், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நீ இந்த அகாடமியோட ஸ்டார் பிளேயர் அடிப்ப நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? 1 வருஷத்துக்கு நீ இந்த பாக்ஸிங் ஸ்டேஜை ஏறவே முடியாது. இப்ப இங்க இருந்து கிளம்பு. என் ஷாலு மேலேயே கைய வைக்கிறியா நீ? இப்ப நீ எந்திரிக்க முடியாத மாதிரி பண்ணிட்ட. எவ்வளவு ஆச்சு? 100. பெஞ்ச் பண்ணுங்க. ஷாலு. எஸ் சார். சைக்கிளிங் முடிஞ்சிருச்சுன்னா ரிங்ல பிராக்டிஸ் பண்ணலாமா? யா ஷூர் சார். ப்ளீஸ். சார், நீங்க சோனியோட ஆக்சிடென்ட்டை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அடிச்சதுக்கு ஆண்டவனா பார்த்து தண்டனை கொடுத்துருக்காருன்னு. கடவுள்லாம் பண்ணல, நான் தான் பண்ணேன். ஷாலுவை யாராவது பார்த்தா கூட அவங்க உயிரை எடுத்துருவேன். சார் என்ன சொல்றீங்க நீங்க? ஐ மீன், நீங்க போய் சோனியா? ஆமா ஷாலு, நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது சார், நான் உங்களை, அதாவது நீங்க என்னோட குரு. நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்ணோட்டத்துல உங்களை பார்த்தது கிடையாது. அப்ப இனிமே பாரு, என்கிட்ட என்ன குறை இருக்கு? இல்ல இல்ல, அது உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல சார். ஆக்சுவலி கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. எனக்கு ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கிறது தான் லட்சியம். நாட்டுக்காக மெடல் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா ஷாலு, நான் அதுக்காக உன்னை தடுக்கவே இல்லையே. நான் என்னைக்காவது உன்னை தடுத்திருக்கேனா? எனக்கும் அதுதான் ஆசை. நீ நாட்டுக்காக விளையாடணும், ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கணும், மெடல் வாங்கணும். நான் உனக்காக சோனியை 1 வருஷத்துக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கேன் பாக்ஸிங்ல இருந்து. அவளை அடிச்சு கீழே தள்ள. அப்பதான் அவ வாழ்க்கையில ஒரு தடவை கூட உன் முன்னாடி எந்திரிச்சு நிக்க முடியாது, எப்பவும் கை வைக்க முடியாது. ஆனா சார், நான் இதெல்லாம் உங்களை பண்ண சொல்லலையே. எனக்கு உங்க மேல காதலே இல்லாதப்போ அப்புறம் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. காதலிக்கலனா என்ன பிரச்சனை? பண்ணிக்கலாம். நீ சோனியை விட ரொம்ப அழகா இருக்க. சோனியை என்கிட்ட தானா வந்தா. அவளால என்ன காதலிக்கும் போது உன்னால ஏன் முடியாது? உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கிடையாது. நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உன்னை லவ் பண்றேன். தள்ளி போங்க சார். ஷாலு. என்னம்மா, ட்ரைனிங்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? ஆமாப்பா, அது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான். சரிம்மா, போய் ரெஸ்ட் எடு. சரி. இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இப்ப என்ன பண்றது? ஷாலுமா, நீ பயப்படாத. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்ல வேண்டாம் மாமா, இது ஊர் பிரச்சனை ஆயிடும்.
அப்படி பண்ண சரியா வராது. அதுவும் இந்த வாட்டி என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஒலிம்பிக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஆனா இப்ப கோச் சார் இல்லாம ட்ரைனிங்கும் பாசிபிள் இல்ல. அப்ப சரி, நீ பேசாம ஒரு வேலை பண்ணு, இங்க வந்துரு. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். மிச்ச ட்ரைனிங் இங்கேயே பண்ணிடலாம். ஆனா மாமா, உங்களுக்கு என்னால ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அத பத்திலாம் நீ கவலையே படாதமா, எல்லாம் சரியா போயிடும். நீ முதல்ல கிளம்பிங்க வா. சரி. ஆண்டி வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருப்பா. ஆண்டி ஷாலு எங்க? இல்லையேப்பா. இன்னைக்கு அவ ட்ரைனிங்க்கு வரலையே. இப்படி இருந்தா மெடல் எப்படி வாங்க முடியும்? அட நீங்க என்ன சொல்றீங்க? ஷாலு சொன்னாலே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போறேன்னு. எங்க? அவங்க அக்கா மாமாவை பார்க்கறதுக்கு போயிருக்க ஆக்ராவுக்கு. எப்ப? இப்பதான் நான் அவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வரேன். அங்கிள், பாக்ஸிங் நிலைமை என்ன? இந்த வாட்டி ஷாலு ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கணும். இந்த மாதிரி இருந்தா எப்படி மெடல் வாங்க முடியும்? ஷாலு சொல்லிட்டு இருந்தால அங்கேயும் ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குன்னு. அவ அங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லலையா? என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா? உங்ககிட்ட சொல்லாமே கிளம்பி போயிட்டாளா? பாத்தீங்களா, இப்பெல்லாம் அவ நடவடிக்கையே சரியில்லை. அட, நீ உள்ள வாப்பா, வந்து டீ சாப்பிட்டுட்டு போ. பரவாயில்ல வாப்பா. நான் கிளம்புறேன் ஆண்டி, வரேன். சரிப்பா. வீடு வந்துருச்சு போதும். அட வாங்க, இன்னொரு ரவுண்ட் போலாம். இல்ல இதுக்கு மேல முடியாது. இன்னும் ஒரு ரவுண்ட் போலாம். உங்க வெயிட் பாருங்க. அட இது உங்க அக்காவாலே ஒண்ணும் பண்ண முடியல, உன்னால எப்படி பண்ண முடியும்? அக்காவால ஏன் முடியலனா நீங்க அவங்க பேச்ச கேக்குறதே இல்ல. ஏற்கனவே அவ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்முக்கு போங்க, ஓடுங்க, வாங்கன்னு. ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடுங்க. உங்களை எப்படி மெலிய வைக்கிறேன்னு பாருங்க. நீங்களே அசந்து போயிருவீங்க. நீதான் எங்களோட சாம்பியன் ஆச்சே. சரி, நீ உன் பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணு. நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே, சரி, பை. என்னாச்சு, ஷாலு சாப்பிடலையா? இல்ல சாப்பிடல, வெளியில உட்கார்ந்திருக்கா. உங்க மச்சினிச்சியை நீங்களே கூப்பிடுங்க. கூட்டிட்டு வரேன். என்னாச்சு? ஏன் மச்சின்ச்சி இன்னும் சாப்பிடலையாமே? ஐயோ மாமா, நீங்க ஏன் மாமா எடுத்துட்டு வந்தீங்க? ஏமா மச்சின்ச்சி சாப்பிடாம இங்க உட்கார்ந்து இருப்பா, என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சரி இந்தா சாப்பிடே. குட். டீ சூப்பரா இருக்கு. ஒரு விஷயம் கேக்கட்டுமா? கேளு. உண்மையை சொல்லணும். நீ
மாமாவை எப்படி மயக்கி கட்டிக்கிட்ட? அப்படியாம்மா? சொல்லணுமா இப்ப? சொல்லு. எப்ப பார்த்தாலும் மயக்கி கட்டிக்கிட்டே மயக்கி கட்டிக்கிட்டே. நான் கேட்டது பக்கத்துல வா சொல்றேன். மயக்கி வா. சொல்லுக்கா. அக்கா பாத்து படா டேய். ஷாலு ஷாலு மிஸ்ரா, சம்பு பேசுறேன். மிஸ்ரா, எனக்காக ஒரு வேலை சரியா? இங்க பாரு, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டதில்லை. முதல் தடவையா எனக்காக ஒரு வேலை செய். ஷாலு என்னை விட்டுட்டு ஆக்ராவுக்கு போயிட்டா, அவங்க அக்கா வீட்டுக்கு. அவ அட்ரஸ் எனக்கு வேணும்டா. அதான் சொல்றல, ஆக்ராவுக்கு போயிருக்கா. நீ எங்க போனான்னு தெரிஞ்சா நான் ஏன்டா உன்கிட்ட கேட்கறேன்? இது கூட தெரியலடா உனக்கு? மிஸ்டர், சாரிடா தம்பி. என் மைண்ட் இப்ப சரியில்லடா, கோச்சுக்காத. வாங்கி கொடுறா, அட்ரஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுறா. தம்பி தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி கொடுறா. இந்த ஜிம்முக்கு தானே வந்தா? எங்க போனா? ஷாலு ஷாலு கிட்ட பேசி பார்க்கறேன். என்ன இங்க பார்த்தா ஒரு வேளை என் காதல் மேல நம்பிக்கை வரும். ரெடியா இருக்கீங்களா? மசில்ஸ் டைட்டா இருக்கு. என் ஷாலு மேல எப்பறம் நீ கை வைக்கலாம்? மனசுல என்ன ஹீரோ நினைப்பா? சார், என்ன பண்றீங்க நீங்க? இவன் எப்படி உன் மேல கை வைக்கலாம்? ஐயோ, அது அவரோட வேலை. நீங்க எப்படி எனக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அவரும் பண்ணாரு. நான் தொடறேன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். வேற யாராவது உன் மேல கை வச்சா அவங்க உயிரை எடுத்துருவ ஷாலு. இருடா, இப்ப நான் யாருங்கறத காட்டுறேன். சார், வேண்டாம் சார், சொல்ல கேளுங்க. வேண்டாம், நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அவங்க வந்து உங்க கையில வழங்க மாட்டுவாங்க. நீங்க நிரந்தரமா பேன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பாக்ஸிங் கோச்சை ஜெயில உட்காந்து தான் பண்ணணும். இங்க பாரு ஷாலு, இன்னைக்கு நான் போறேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, நான் உன்னை லவ் பண்றேன். அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது. சொல்றேன். கோச் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இட்ஸ் ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி. அட, இதோ வந்துட்டப்பா. அட இருமா, இந்த பொண்ணு வேற. அக்கா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி டென்ஷனா ஓடி வர? அக்கா, சம்பவம் இங்கேயும் வந்துட்டாரு. அவர் கோச் குடுக்கறவரை வேற அடிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவர் அம்மா அப்பாவை மட்டும் எதுவும் பண்ணிடக்கூடாது. நான் இப்பவே கிளம்பி ஆகணும். பைத்தியமா உனக்கு? நீ அங்கே போனா அங்கே உன்னை டென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன பண்றது? கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சூழ்நிலைன்னு நான் அங்கே போய் பாக்குறேன். உங்க மாமா வேற டூருக்கு போயிருக்காரு. அவர் அங்கே கூப்பிட்டுக்கலாம். நீ அமைதியா இரு. நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன்.
நீ முதல்லயே இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் அவன் எலும்ப எண்ணிருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மட்டும் அப்படி பண்ணிருப்பான். இதனாலதான் அவ உங்ககிட்ட சொல்லல. தப்பாயிடுச்சுன்னா ஷாலுவோட மாமாவுக்கு தெரியும். சம்பவோட பகை உருவாயிடுச்சு. அப்படியே மீடியாவோட கான்ட்ரோவர்சி சேர்ந்துருச்சுன்னா இப்ப அடுத்து என்ன நடக்குமோ? வேற என்ன, அவ ஆக்ரால இருந்தே ட்ரைனிங் எடுக்கட்டும். அங்க இருந்து அவ போட்டிக்கு தயாராகட்டும். அப்புறம் உங்க மாப்பிள்ள வேற சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நீங்களும் ஆக்ராக்கு வரணுமா. போலீஸ் மினிஸ்டர்னு அவருக்கு எல்லாரையும் நல்லா தெரியும். அதனால அங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இங்கேயும் இல்ல. புரிஞ்சுதா? அது எப்படி இருக்கிற தொழில் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க வர்றது? நான் சம்பவுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பாரு, நாளைக்கு இந்த பஞ்சாயத்துல இந்த பேச்சு எடுக்கிறேன். விட மாட்டேன் அவனை. ஏய் நில்றா நில்றா. ஷாலு, ஏய் என்னது இது? பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஷாலு எங்க? ஷாலு எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு அது போதும். ஷாலுவை கூப்பிடுங்க. ஷாலு இல்ல, நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன். அது என்ன இப்படி கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறீங்க? கட்டாயப்படுத்த வேண்டியதா இருந்தா கட்டாயப்படுத்துவேன். எனக்கு ஷாலு வேணும். இங்க பாருங்க, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ப்ளீஸ் நீங்க ஷாலுவை கூப்பிடுங்க. நான் இங்க இருந்து அமைதியா போயிடுறேன். பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஷாலு ஒன்னும் பொருள் கிடையாது. இஷ்டப்பட்டா எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறதுக்கும். அமைதியா அங்க இருந்து போயிரு. இல்லன்னா நான் உதைக்கிற உதையில உனக்கு பாக்ஸிங்கே மறந்து போயிடும். இப்படி கேட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களா? இவன் அம்மாடி, நீ ஷாலுவுக்கு சீக்கிரம் போன் பண்ணு. சரிம்மா. இவன் பாட்டுக்கு அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட கூடாதுல்ல. போ போ, சீக்கிரம் பண்ணு. ஐயோ அப்பா அப்பா, என்னடா பண்ற? பைத்தியம் பிடிச்சிருச்சா இவனுக்கு? உனக்கு? ஐயோ ஐயோ, என்ன இவன் இப்படி என்ன பண்றான்? அப்பா என்னங்க, யாரையாவது கூப்பிடுங்களேன். ஐயோ ஐயோ, என்ன பண்றா இவன்? ஏய், என்ன பண்ற? பேசாம இருடா. டேய், ஐயோ, யாராவது தடுங்களேன். ஏய் அவனை பிடிங்க. ஏய் ஏய் ஐயோ, ஏய் அவனை பிடிச்சு கட்டுங்கடா. ஏய் ஏய், என்ன விடுங்க. இத பாருங்க, கூடிய சீக்கிரமே இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா நடக்க கூடாதுன்னு நடந்துரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப அங்க போய் தான் ஆகணும். அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். பாத்தீங்களா பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், என்ன பண்ணி வச்சிருக்கா எங்க வீட்டுன்னு பாத்தீங்களா? இன்னும் இந்த டீசலோட நாத்தம் கூட போகல. அவனாலதான் நான் இந்த ஊரை விட்டே போக வேண்டிய நிலைமை வந்தது. என் அக்கா, என் அம்மா, அப்பா எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டான் அவன். சார், தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவன் கேட்கவே இல்ல. பெரிய கலாட்டா பண்ணிட்டான். இந்த சம்பவத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா தப்பான பையன் கிடையாது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு என்ன குறை? நல்ல நேர்மையான பையன் தானே இவன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ எல்லாமே அவகிட்ட தான் இருக்கே. ஆனா ஒரு பொண்ணுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு இந்த நாட்டுல சுதந்திரம் இருக்குல்ல. இந்த சின்ன விஷயம் கூட அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என்ன அமைதியா இருக்கிறீங்க சார்? அவனை எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க? இங்க பாருங்க சார், இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற யாரையும் உடல் ரீதியா அவன் காயப்படுத்தவே இல்ல. அப்படின்னா நீங்க அதை எதிர்பார்க்கறீங்களா என்ன? சரி, வேணும்னா உங்க திருப்திக்காக நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நானே ஏற்பாடு பண்ணுவேன். அவன் உங்களை ரொம்ப லவ் பண்றான். யோசிச்சு பாருங்க. மேபி நீங்க மனசு மாறலாம்ல. நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க சார். சரி, நான் கிளம்புறேன். இன்ஸ்பெக்டர் சார். சரிதான், நான் இதுக்கு மேலேயும் போவேன். சும்மா விட மாட்டேன். அம்மாடி, நீ கவலைப்படாத. சாலுமா, சாப்பிடுமா. அப்பா, நான் பாக்குறேன். சம்பவ், ஷாலு,
என்னோட ஷாலு, நீ திரும்பி வந்துட்டியா? போதும், கையெடு, போ. அமைதியா வெளியே போயிரு, அதான் உனக்கு மரியாதை. இங்க பாருங்க சார், நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லது எதுன்னு எனக்கு தெரியும், வெளியே போ. அப்பா ஒரு நிமிஷம். ஷாலு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? கிளம்பு இங்க இருந்து, கிளம்பு இப்பவே. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணவும் வேண்டாம், உன் மூஞ்ச பார்க்கவும் வேண்டாம். இதுக்கப்புறம் என்னையும் என் குடும்பத்தையும் தொந்தரவு பண்ண நினைச்சேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? உன் கோச் கிட்ட இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? உன்னோட வருங்கால புருஷன் நானு. உன்னை லவ் பண்ற, அதனால தான் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க. புரியுதா உனக்கு? இனிமேவாவது பணிவா பேசணும். இல்லனா என்ன? என்ன அடிப்பியா? என்ன அடிப்பியா? என்ன இங்கே இரு, இங்கே இரு, வர. இந்தா, இன்னைக்கு பாத்துடலாம் நீ எனக்கு எவ்வளவு நல்லா கோச்சிங் கொடுத்துருக்கன்னு. வா, அடி அடி. என்ன அக்கா, நீ போலீஸ கூப்பிடு. யாருக்கும் கல்யாண ப்ரொபோசல் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா யார் வீட்லயாவது திருட்டுத்தனமா நுழைஞ்சு அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்கறது தப்பு தானே? இப்ப நீங்க அவனை கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் மீடியாவை கூப்பிடட்டுமா? நேஷனல் சாம்பியன் 2-3 பத்திரிக்கையாவது வருவாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவனை இழுத்துட்டு போங்க. யோ, அவனை கூட்டுவாங்க. மிஸ்ரா, என்ன பண்ற நீ? நான் உன்னோட ஃப்ரெண்டுடா. ஏய், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேற, வேலைங்கிறது வேற. அந்த பொண்ணே சொல்லுதுல உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் எதுக்காக நீ அவ பேரை சுத்திட்டு இருக்க? நீ படுறதெல்லாம் பாத்துக்கிட்டு போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நினைக்கிறியா? எந்திரி, வா போலாம். என் வீட்டுக்காரி ஒரு மெடல் கொடுக்க போறா, ஆனா என் செல்லமான மச்சினிச்சு இன்னொரு மெடல் வாங்கி கொடுக்க போறா. என்னை விட அதிர்ஷ்டக்காரன் வேற யார் இருக்க முடியும்? என்னங்க, எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியா மகாராணி? ஆனா நான் இந்த கேக்கை என்னுடைய மச்சினிச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? பொண்டாட்டி இல்லைன்னா மச்சினிச்சி கிடைக்க மாட்டா, தெரியுமா? கரெக்டா சொன்ன. கேக் எடுத்துட்டு வாங்க. மாமா, அக்கா கிட்ட மோதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவ தனியாவே நம்ம 2 பேரையும் நாக் அவுட் பண்ணிடுவா. ஏமா பேசிட்டே தான் இருப்பீங்களா? கேக்க கட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கேக்கும் கட் பண்ணிடலாம், வாங்க. ஷாலு, சம்பா, நீங்க என்ன பண்ற? வணக்கம் அங்கிள். நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்க எல்லாருக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என் அறிவை காதல் மறைச்சிருச்சு. இந்த சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியாம இருந்திருக்கு. நீங்க என் வருங்கால பொண்டாட்டியோட அம்மா அப்பா. அப்படின்னா எனக்கும் அம்மா அப்பா. என்னால நடந்தது எல்லாமே ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீங்க எல்லாரும் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஜெயிலுக்கும் போயும் கூட உனக்கு புத்தி வரல. ஒரு தடவை பட்டு உனக்கு புரியவே புரியாதா? அப்படியே கன்னியாவே செத்தாலும் நான் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்.
ஏய் சம்பவ் 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 நீ நீ மறுபடியும் முட்டாள்தனம் பண்ற. இது பார் இது கொஞ்சம் கூட சரி கிடையாது. முதல்ல உள்ள வை. சம்பவ் சம்பவ் கண்ணு கீழே இருக்கு. சம்பவ் கண்ணு கீழே இருக்கு. இன்னைக்கு கூடாது. கண்ண உள்ள வை. இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு எங்க 2 பேருக்கு நடுவுல யாரும் பேசாதீங்க. சம்பவ் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்படி எல்லாம் பண்ணிடாத. சம்பவ் உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ. கண்ணு கீழே இருக்கு. புரிய வைக்கிறேன். உனக்கு ஏன் மண்டையில ஏற மாட்டேங்குது? உன்னோட அறிவை எது மறைக்குது? கண்ணு கீழே இருக்கு. நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. காலை பிடிக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுரு. நீங்களாவது கொஞ்சம் புரிய வைங்களேன் அவனுக்கு. பாருப்பா, இதெல்லாம் சரியே கிடையாது. நீ செய்யறது கொஞ்சம் கூட முறையில்லை. நீ இதனால எந்த தீர்வும் கிடைக்காது. பேசிட்டு தான் இருக்க. சம்பவ் கண்ணு கீழே இருக்கு. கல்யாணம் பண்ணாம சாகறதால உன் விருப்பம். கண்ணு கீழே இருக்கு. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சாகணும். சம்பவ் சொன்னா கேளு. Shalu.